கனவில் பாம்பு வந்தால், பாம்பு கனவு கண்டால் என்ன பலன்? முதல்ல விகாரம், மனதில் உள்ள விகாரம், அந்த விகாரங்கள் வெளியே வருது. ரெண்டாவது, கனவு எத்தனை மணிக்கு நீங்கள் கண்டீங்கிறத வச்சு தான் பலன் சொல்ல முடியும். முன் இரவு, நடு இரவு அப்படின்னா பிரயோஜனம் இல்லை. விடியற் காலையில் பார்க்கக்கூடிய கனவு தான் பலிதம், உண்மையான விளக்கத்தை சகுன சாஸ்திரத்தில் சொல்ல முடியும். இந்த கனவு சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தில் விடியற் காலையில் இந்த 3 மணியில் இருந்து 4 மணிக்குள்ளே வர்ற அந்த கனவில் நீங்கள் பாம்புகளை பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை நீங்கள் ரெஃபரன்ஸ் பார்க்கணும். அப்போ அதில் என்ன சொல்லியிருக்கு? ராகு திசை நடக்குதா, கேது திசை நடக்குதா, அல்லது குரு திசையில் ராகு புத்தி நடந்துக்கிட்டு இருக்கா, சனி திசையில் ராகு புத்தி நடக்குதா, இதையெல்லாம் நம்ம முதல்ல அனலைஸ் பண்ணோம். எல்லாத்த விட கோச்சாரத்தில் ராகு கேதுவனுடைய ஸ்திதி எப்படி இருக்குது, ஜென்மத்துக்கு வந்திருக்காரா, 6, 12ஆம் இடத்துல ராகு இருக்காரா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ராகு மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை, கேது எந்த ஸ்தானத்தில் இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். பொதுவாகவே ராகு அப்படின்னால விகாரம்னு அர்த்தம். அந்த ஒரு தேவையில்லாமல் ஒரு எரிச்சலையும் மனோ பயத்தையும் மனோ கிளேச்சத்தையும் ஒரு வெறுப்பையும் கொடுத்துருவான். எதுலேயுமே ஒரு நாட்டம் இருக்காது. அதனால் உங்களுக்கு கனவு வந்தால் உடனே பயப்படாதீங்க. புற்று கோவில்களுக்கு போயிட்டு, நாக கோவில்களுக்கு போயிட்டு சுப்பிரமணியரை வழிபட்டிங்கன்னா நாகத்தோடு இருக்கக்கூடிய சுப்பிரமணியரை வழிபடணும். மயிலோடு இருக்கிற, சேவலோடு இருக்கிற, வேலோடு இருக்கிற முருகனை வழிபட்டு பிரயோஜனம் இல்லை. அதனால்தான் நான் இங்கே பயன்படுத்தின அந்த வார்த்தையை கவனிங்க. சுப்பிரமணியரை வழிபடணும். சுப்பிரமணியம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் வேறு, முருகன் அப்படின்னா அர்த்தம் வேறு. சுப்பிரமணியனை வழிபட்டால் நாகதோஷம் போகுங்கிறது மிகப்பெரிய ரகசியம். நீங்கள் வடநாட்டிலலாம், கர்நாடகாவில், ஆந்திராவில் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முருகன் சுப்பிரமணியன் நாகரூபமாக இருப்பான். நாகதோஷ பரிகாரத்துக்கு சுப்பிரமணியனை முருகனை வழிபடுவாங்க. நம்ம ஊரில் செவ்வாயினுடைய அதிபதியாக நம்ம முருகனை பார்க்குறோம். அவங்க நாகரூபமாக 6 ஆதாரங்களை இணைக்கக்கூடிய அந்த யோக நிலையில் நாகரூபமாக வச்சு சுப்பிரமணியர் அப்படின்னு வழிபடுறாங்க. இவ்வளவு அதிசயங்கள் இருந்து இந்த சகுன சாஸ்திரத்தில் காண்ற கனவுக்கு முருகனை வழிபட அற்புத பலன் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஒரு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஒரு நாளைக்கு 2 ப்ரோக்ராம் பண்ணுறேன், பாருங்கள்.